நாம் அரங்கத்துலேருந்தே முதல்ல தொடங்கிடுவோம். தயாராக இருக்கார் இதயத்துல்லா அவர்கள். ஐயா, மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதா, அதில் மாற்று கருத்து இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமும் கூட. ஒரு குழு அமைக்கப்படுகிறது, அடுத்தடுத்த கட்டமாக விவாதங்கள் நடக்கிறது, தொடர்ந்து யார் யார் என்னென்னு செய்யப்படுது, யார் என்னென்ற கோரிக்கைகள் கேட்கப்படுகிறதுலாம் சொல்லிட்டு இருக்கிறதுல தொடர்ந்து போன முறை ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கும் கூட்டுக்குழு தலைவருக்கும் சின்ன பிரச்சனை, சலசலப்பு, ஒரு பெரிய முடிவெடுக்க முடியல. இந்த முறையும் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஜனநாயகத்திற்கு எதிராக குரல் எழுப்பி நடத்த விடாமல் செய்கிறாங்க. எங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது, இவங்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டுக்குழுனா என்ன அர்த்தம்? கூட்டுக்குழுனா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியிலும் ஒன்றிணைக்கு பேர் தான் கூட்டுக்குழு. ரைட்டு. ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி. கூட்டுக்குழுவில் ஆளுங்கட்சி மட்டும் இருந்து எதிர்கட்சி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா, அதாவது அவங்களுக்கு ஆதரவு இல்லை எதிராக உள்ள, அதாவது ஆதரவாக உள்ளவங்களை வச்சுக்கிட்டு எதிராக உள்ள எதிர்கட்சிகளை பூரா வெளியே அனுப்பிச்சிட்டா அதுக்கு பேர் எப்படி கூட்டுக்குழு ஆகும்? இப்போ அடிப்படையிலேயே பிரச்சனை வெளியே அனுப்புவதற்கான முகாந்திரத்தை இவங்க தான் பண்ணுறாங்க கேட்கறது. அப்போ கூட்டுக்குழு இல்லைன்னு சொல்லணும். அதாவது இன்னைக்கு கூட்டுக்குழு இல்லை, அடுத்த முறை வச்சுக்கலாம்னு சொல்லணும். இதைத்தான் எதிர்கட்சியும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பல்லாயிரம் பக்கங்களை பற்றி பேசணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாளைக்கு கூட்டம்னு சொல்லிடுறீங்க, அஜெண்டா ஒன்று சொல்கிறீங்க. இவங்க இரவு நைட்டில் வந்து சேர்றாங்க, எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வெளியில் வர்றாங்க. நம்ம ஊர் அப்துல்லாவாக இருக்கட்டும், ஆராசாவாக இருக்கட்டும், எல்லாருமே வெளி ஊர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. நைட்டு மிட் நைட்டில் அஜெண்டாவை மாற்றுறீங்க. அஜெண்டாவை மாற்றினா அவங்களால எப்படி ரெடி பண்ண முடியும்? பல்லாயிரம் பக்கங்களை படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே படிக்க வேண்டிய சப்ஜெக்டு. அப்போ நீங்கள் எவ்வளவு மோசமான ஒரு முன் யோசனையோட இந்த குலைச்சோடன, இந்த ஆட்டத்தை குலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தோல்வி வந்துட்டா என்ன செய்வாங்க? ஆட்டத்தை குலைப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. என்ன எதிர்பார்த்தது நடக்கலை? நாங்கள் மெஜாரிட்டி இல்லை, இப்போ வந்து மைனாரிட்டி அரசு. இப்போ மைனாரிட்டி அரசை வந்து மெஜாரிட்டி அரசு மாதிரி காமிக்கணும்னு சொன்னால் ஆட்டத்தை கலைக்கணும். அப்போ 21 பேரில் 10 பேர் எதுக்குறாங்க. இந்த 10 பேரை தூக்கி போட்டிங்கன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன? கூட்டுக்குழு எப்படி இருக்கும்? பாராளுமன்ற ஜனநாயகம் எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் கூட்டுக்குழுனாவே எல்லா கட்சியும் உட்காந்து பேசணும். இன்றைக்கி முடியல, நாளைக்கு பேசு, ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இப்போ என்ன கேட்குறாங்க எதிர்கட்சி? இதற்கு நேரம் கொடுக்கணும். இது ஒரு சென்சிட்டிவ்ஸ் பக்கு போர்டு. சார், அவங்க பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இருக்காங்க காஷ்மீர்லேருந்து, ஜம்மு காஷ்மீர், அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கும் நாங்கள் ஓகே வாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து செவிமடுக்கிறோம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு. ஆனால் இதை தள்ளி போடணுன்ற ஒரே அஜெண்டாவில் தான் அவங்க செயல்படுறாங்க. நான் கேட்குறது, 24ஆம் தேதி 25ஆம் தேதி நடக்கிறத 30ஆம் தேதி நடக்கிறதுக்கு பேர் தள்ளி போடுறதா? யோசிக்க வேணாமா? இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களுக்கு இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் பல கலவரங்களுக்கு பிறகு பண்டித ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்துகிறாங்க. கல்கத்தாவில் இங்கே சுதந்திர தின விழா நடக்கும்போது நவகாலியில் என்ன நடந்துச்சு? அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை மகாத்மா காந்தி தன் உயிரை கொடுத்து மீட்டார். அன்னைக்கு மட்டும் ஒரு உயிரை கொடுக்கலைன்னா இன்றைக்கு அந்த கலவரங்கள் அன்னைக்கு தொடர்ந்து இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு முஸ்லீம் கொன்றார்னு ஒரு பொய்யை சொன்னாங்க, கொன்றவர் இது வந்து சுன்னத்து பண்ண வச்சாங்க, எல்லாமே பண்ணி அப்படி கொண்டு போனாங்க. அது இல்லை, அந்த கலவரத்தை முந்தி தூண்டுறதுக்கு மகாத்மா காந்தியை கொண்டது முஸ்லீம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டாங்க. நல்ல வேலை மவுண்ட் பேட்டன் பிரபு நம்ம இந்தியாக்காரர் இல்லை, அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு? கிடையாது, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அல்லது இந்துன்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அது மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்தியா முழுக்கும் பாஜக முன்னோர்கள் எதிர்பார்த்த கலவரம் இந்தியா முழுக்க நடந்திருக்கும். நல்ல வேலை உயிரை கொடுத்து இன்னைக்கு இந்தியாவில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உருவாக்கி இந்த நாடு இத்தனை ஆண்டுகள் ஒற்றுமையாக வரும்பொழுது கடந்த 10-11 ஆண்டுகளாக இன்னைக்கு முஸ்லீம் விரோத ஒரு நிலைப்போக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி. இதே பிஜேபி திரு வாஜ்பாய் தலைமையில் நடந்துச்சு. ரைட் லீடர் இன் ராங் பார்ட்டின்னு அழைக்கப்பட்டாலும் கூட, அவரும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை எடுத்தாலும் கூட இவ்வளவு மோசமாக மாட்டுக்கறியில் அடிக்கிறது, அதே மாதிரி லவ் ஜிஹாதுங்கிற பேரில் முஸ்லீம்களை அடிக்கிறது, கர்வாபு சிங் பேரில் வந்து முஸ்லீம்கள் அடிக்கிறது, சர்ச்சுகளை உடைக்கிறது, அது அங்கே இருக்கக்கூடிய பாதிரி பெண்களுக்கு வந்து அவமானப்படுத்துறது மத்திய பிரதேசம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துச்சு. இப்படியெல்லாம் இவர்கள் வந்து
கலவரங்கள், பல கலவரங்களுக்கு மக்கா மசூதி கலவரம் இவங்க தான் காரணம், ஹைதராபாத் மசூதி காரணம், ஒரு சின்ன அஜ்மீர் காரணம். எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது யார் ஆட்சியில் அப்படின்ற கேள்விதான் வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இடிச்சது யாரு, கொலை பண்ணது யாரு, என்ன கேள்வி இது? அப்ப இந்த புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. பாபர் மசூதி இடிச்சது யாரு, இடிக்க போனது யாரு? அதுல பிரதமர் மோடி, இன்னைக்கு பிரதமர் மோடி, முன்னாள் துணை பிரதமர் அத்வானி அன்றைக்கு பதவியில் இல்லாம ரதத்தில் ஏறி எதுக்கு போனாங்க? அங்கே ராமர் கோயில் கட்டணும். எப்படி ஒரு மசூதிக்கு மேலே எப்படி கட்ட முடியும்? அப்போ இடிச்சு தானே ஆகணும். அப்போ இடித்தது யார்? இன்றைக்கி அந்த படத்தை பார்த்துட்டு சில நீதிமன்றங்கள் உண்மைத்தன்மை இல்லை அந்த படத்தில், அப்போ பாபர் மசூதினே ஒன்று இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்தியா முழுக்கும் பல கலவரங்களை உருவாக்கி சகோதரமாக இந்துவும் முஸ்லீமும் சகோதரர். நான் கேட்குறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், நான் உள்பட, நாங்கள் என்ன ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தோமா அல்லது அரேபியாவில் வந்தோமா? வக்ஃபு சட்ட திருத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா அன்அக்கௌண்டடா இருக்கு, சம்டைம்ஸ் அன்டாக்குமெண்டடா இருக்கு. இது எல்லாம் ஒரு சீரிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி. அதுதான் நான் வர்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முன்னாள் இந்துக்கள், அவங்க வேற யாரும் இல்லை, முன்னாள் சகோதரர்கள் தான். அப்போ நீங்கள் இந்த முஸ்லீம் விரோதத்தை கொண்டு வந்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க, சரி, இன்னும் தொடர்ந்து ஏன் அந்த தாக்குதல் உங்கள்கிட்ட இருக்குது? ரைட். இப்போ நீங்கள் வக்ஃப் சட்டம், வக்ஃப் சட்டம்ங்கிறது என்ன? ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாளில் ஈட்டிய ஒரு பொருளில் இருந்து பொது பணிக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார். வக்ஃப்னா அந்த தர்காவுக்கோ மசூதிக்கோ கொடுக்குற, இதுதான் சிம்பிள். இப்போ அதில் நான் கொண்டு போய் முஸ்லீம் அல்லாதவர்களை திணிப்பேன், 2 பேரை திணிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன, எவ்வளோ பெரிய தவறு? வக்ஃப் வாரியம் என்பது முஸ்லீம்களுக்கானது, ரொம்ப சிம்பிள். அந்த வக்ஃப் வாரியத்துடைய அந்த டாக்குமெண்ட்டை போனால் மாவட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வரும்போது மாவட்ட அதிகாரி தான் போகுது. இன்றைக்கி கூட என்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எங்கே போகணும்? ஒரு வக்ஃப் பகுதியில் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருப்பதால தான் இந்த ஜேபிசியே கூட்டப்பட்டது. ஆனால் ஜேபிசியில் அரசியல் தான் நடக்குது, அது எந்த பக்கமாக இருந்தாலும் ஒரு அரசியல் தான் நடக்குதுன்ற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கும். முதல்ல இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே அரசியல் தானே. நான் கேட்குறது, வக்ஃப் வாரியம்ங்கிறது 1947 சுதந்திரத்தோடு வரல, 1921 வக்ஃப் வாரியம் இருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயும் வக்ஃப் வாரியம் இருக்குது. அதற்கு அப்போவும் சட்டம் போடப்பட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சில திருத்தம் கொண்டு வரப்பட்டது, 2014 அதுக்கு முன்னே கொண்டு வரப்பட்டது. இவர்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்கள் விரோதமாக, வக்ஃப் சட்டத்துக்கு விரோதமாக, அரசியல் சட்டம் வக்ஃபுக்கு கொடுத்திருக்க அந்த பாதுகாப்புக்கு விரோதமாக சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான சார். அவர் பேசும்போது ஒரு நுட்பமாக ஒரு இடத்தை தாண்டி வர்றாரு. இது எல்லாமே இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா, இது எல்லாமே பொது சிவில் சட்டத்தை நோக்கி அதற்கான பயணம், அதற்கான தொடக்கம் இதிலிருந்து போகுது அப்படின்றாரு. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? அதாவது எல்லாமே ஒரே இலக்கை நோக்கி தான் போகுது. பிஜேபி ஆட்சியில் என்ன இலக்கு? சிறுபான்மை விரோதம்ங்கிறது அவங்க இலக்கு. அதில் முஸ்லீம்கள்ட்ட கொஞ்சம் அதிகம் வச்சிருப்பாங்க, அடுத்து கிறிஸ்தவர் வைப்பாங்க, அடுத்து மாநிலங்கள் ஆட்சி, அப்புறம் ஓபிசி. ஏன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொன்னார், 93 செயலாளர்களில் பிரதமர் அலுவலகத்தில் 90 பேர் இந்துக்களில் ஓபிசி கிடையாது, எஸ்சி கிடையாது, எல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். இதுலேருந்து புரிஞ்சுக்கங்க, இந்துக்களே இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த சிவில் சட்டத்தை நோக்கி போகிறத பற்றி அவங்க எப்படியாலும் போகட்டும், அவங்க விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்குற மாதிரி வாங்கட்டும். இப்போ டங்ஸ்டன் திட்டத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க, யாரோ கொண்டு வரல. டங்ஸ்டன் ஏலத்தை கொண்டு வந்து ஒன்றிய அரசு தான், தமிழ்நாடு அரசு கிடையாது. அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. மக்களுடைய போராட்டம், அது ஜல்லிக்கட்டுலேயும் அதே மாதிரி தான் போராட்டம், வாபஸ் வாங்க. இன்னைக்கு ஏதாவது நீண்ட நெடுங்காலம் பிஜேபி இருக்குன்னு சொல்ல முடியாது, காலம் மாறும். இன்னைக்கு மெஜாரிட்டி அரசு இன்னைக்கு மைனாரிட்டி அரசா ஏன் மாறுச்சு? மக்கள் எதிராக இருந்தாங்க. 400 இடத்துக்கு போக வேண்டிய பிஜேபியை எப்படி 240 கொண்டு வந்தாங்க? மக்கள் நினைச்சா மாற்றம் வரும். நான் என்ன நினைக்கிறேன், பிஜேபியை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு. நான் ராம்கே அருமையாக பேசினார், அவர்கிட்ட பல உண்மைகளை சொன்னார், நான் இல்லைன்னு நான் சொல்லலை, நம்ம ரமேஷும் சொல்றாரு. ஆனால் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் பிஜேபி தலைவர்கள்ட்ட, ஆட்சியாளர்கள்ட்ட இல்லை. அப்படி இருந்திருந்தா
இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க, முஸ்லீம் தலைவர்கள் அழைச்சு பிற கட்சிகளை அழைச்சு இப்படி கொண்டு வரலாம். அதுதான் இந்த ஜேபிசி, அதான் அது எங்க அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே சார் இவங்க. ஜேபிசி வந்ததே வேற விஷயங்க. அவங்க இதை எப்படியாவது திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்த நினைச்சாங்க, சட்டத்தை திருத்த நினைச்சாங்க, எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடியது, அதனால் வந்ததுதான் ஜேபிசி. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 100% ஜேபிசி வந்துச்சுன்னா இவங்க 20% கூட ஜேபிசி கொண்டு வரல. அதுவும் எதிர்க்கட்சிகள் சண்டை போட்டதுனால தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நடக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், அஜாஜகமாக நாம் வந்து ஒரு சர்வாதிகார போக்கோட எதிர்க்கட்சியும் மதிக்கலை, சிறுபான்மை மக்களையும் மதிக்கலை, அல்லது இந்தியாவில் பிற சமுதாய மக்களையும் மதிக்கலைங்கிற ஒரு சூழலில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதுதான் வேத வாக்கு என்று சொல்லி இன்றைய பிஜேபி செயல்படுது. நீங்கள் சொன்ன பொது சிவில் சட்டம், நான் என்ன சொல்ல வரேன், அந்த பொது சிவில் சட்டத்துக்கும் உங்கள் முயற்சி எடுத்தாங்க. நீங்கள் அதையாவது எல்லா மக்களோட அனுசரித்து கேட்டிருந்தா, பொது சிவில் சட்டத்தில் இன்றைக்கி வந்து கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், யார் கொலை செஞ்சாலும் அது முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான். இந்த மத சட்டத்தில் யாருக்கு பாதிப்பு ஏற்படும், முஸ்லீம்களை விட ஹிந்து மக்களில் தான் அதிகமான பிரிவுகள் உட்பிரிவுகள் பிரச்சனைகள் இருக்குது, அவர்களையும் பாதிக்கும். நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் அவ்வளோ பேர் இது எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க, எதைனாலும் கொண்டு வாங்க, ஆனால் மக்களோட கலந்து ஆலோசிங்க, எதிர்க்கட்சிகளோட கலந்து ஆலோசிங்க. நீங்கள் இந்த தேர்தல் மேட்டர் சொன்னீங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து பட்ஜெட் அறிவிக்கலை, அதுக்குள்ளே நாங்கள் 10 லட்சம் கொடுக்க போகிறோன்னு சொல்லி இந்த வாக்குகளை ஏமாற்றி வாங்குறதுக்கு அதை பகிரங்கமாக சொல்லணும். நிதியமைச்சர் சொல்லாமல் 10 லட்சம் வரையும் நாங்கள் வருமான வரியை நாங்கள் இது பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்படி பாஜகவை பொறுத்தவரை இந்த தவறான எண்ணத்தோடு தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த வேலை செய்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, மேலே என்ன சொல்கிறாரு, அதாவது விரைவில் தாக்கல் செய்திருப்பதாக ஐயம் எழுப்பினோம். எல்லாம் டெல்லி தேர்தலுக்கு முன்னால் எங்களை இடநமக்கு செய்வதாக கூட்டுக்குழு தலைவர் அறிவித்தார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களை வீட்டு பணியாளர் போல ஜெகதாம்பிகா பால் நடத்துகிறாரு. அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தங்கள் அளித்துள்ள சட்ட திருத்தங்களுக்கு ஒவ்வொரு சரத்தாக திருத்தங்களின் அடிப்படையில் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் பணிகளை ஒதுக்கி வச்சு நாங்கள் வந்தோம். ஒதுக்கணும்னு. ஆனால் எதுக்குமே இவர் தயாராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில தூக்கி அப்புறப்படுத்திட்டு எப்படி சட்டங்களை இவங்க கொண்டு அதே வேலை இன்னைக்கு இதுல செய்யலாம். ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப சிம்பிள். நாம்கி சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்துக்களும் முஸ்லீம்களும் பல இடங்களில் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி இல்லை, இந்துக்களும் முஸ்லீம்கள் தான் காரணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது பாவர் ஐயப்பசாமியா இருக்கட்டும், அதே மாதிரி ரெங்கநாதன் துர்க்கநாச்சியாரா இருக்கட்டும். சமீபத்தில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன், மக்கள் என்ன சொன்னாங்க, ராமேஸ்வரம் கோயில் சாவியை முஸ்லீம்கிட்ட தான் இருந்துச்சு, வாங்கிட்டு போவாங்க. இப்படி இருந்தது ஒன்று. ரெண்டாவது, சிக்கந்தர் மலை சொன்னார் பாருங்க, குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அங்கே ஏன் இடம் கொடுத்தாரு பாண்டிய மன்னர் சிக்கந்தர் மலைக்கு, அவர் நோயை போக்குனதுக்காண்டி அந்த வலியுல்லாவுக்கு அவர் கொடுத்தாரு. இதுதான் உண்மையே தவிர இது பிஜேபி இதை குலைக்கிறது. இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பிகளாக இருப்பதை குலைப்பது பிஜேபி.